உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நீங்கள் கஷ்டப்படுற ஒரு விஷயம் சாத்தியமானது அப்படின்னா இதுவே உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் சிந்திச்சு மகிழ்ச்சி அடைகிறதும் சாத்தியமான ஒரு விஷயம் தானே. இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு தேவையானது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு செய்யணும். உங்களை நீங்கள் நம்ப தொடங்கிட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியோடு வாழ பழகிட்டீங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை செலவு செய்யும்போது இந்த பணம் அவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்துங்க. அப்படி நீங்கள் வாழ்த்தும்போது உங்களோட வாழ்க்கையில் அது நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணுமோ அதை முழு கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா எதை நீங்கள் அடைய நினைக்கிறீங்களோ அதை நிச்சயம் உங்களால் அடைய முடியும். எதுக்காகவும் தயங்கி நிற்காதீங்க. ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்த உதாரணமாக காட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆனால் மக்கள் அதை சீக்கிரமாகவே மறந்துடுவாங்க. அதனால் நீங்களே ஒரு நல்ல உதாரணமாக வாழ்ந்துருங்க. சில பேரோட இன்றைய உழைப்பு பார்த்திங்கன்னா நாளைக்கு வரலாறாக கூட மாற்றப்படலாம். ஸோ நீங்களும் உங்களோட உழைப்பை கொண்டு உங்களோட வரலாற்றை நீங்களே எழுதுங்க. நம்ம மனசோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப தூய்மையானது. அதை பூக்கள் மாதிரி நீங்கள் தூவுனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாலையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் கல் மாதிரி எரிஞ்சிங்க அப்படின்னா அது நம்மளுக்கு காயத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ நம்மளோட எண்ணத்தை எப்போவுமே பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்தணும். வாழ்க்கையில் நடக்கிறது நடக்கட்டும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பயணத்தில் வர்ற தடைகளை கடப்பதை மற்றும் விட்டு விடாதீங்க. உழைக்காத நேரம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் கெட்ட நேரம். உழைக்கிற ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு நல்ல நேரம்தான். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தன்னோட முகத்தை அடிக்கடி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கணும்னு அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு நோக்கமாகவே வாழ்க்கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களோட நம்பிக்கையை தகர்த்துடும். இதுவே உங்களோட மனசை அழகுபடுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம். அசட்டுத்தனமான ஒரு சில நம்பிக்கையில் உங்களோட வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. நம்பிக்கையற்ற நிலையை விட முட்டாள்தனமான நம்பிக்கை நம்மளை முடமாக்கிடும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயுமே கடிகாரம் அப்படின்றது இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓடுறதுக்கான நேரம் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லார்கிட்டேயும் கடிகாரம் இருக்குது. ஆனால் ஓடுறதுக்கு நேரம் தான் இல்லை. நிகழ்காலத்தில் மூளையை வளர்க்குறத விட முடியை வளர்க்குறதுலே பார்த்திங்கன்னா பல பேரோட வாழ்நாட்கள் கரைஞ்சு போயிடுது. உங்களுக்கானதை உங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கோங்க. அப்போ தான் நிறைவும் நிம்மதியும் உங்கள் கூட எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஏற்க மறுக்கிற விஷயங்களை இன்னொரு நாள் கேட்குற நிலைமை உண்டாகும். பிரச்சனையை எப்போதுமே பார்த்திங்கன்னா பிரச்சனையாக பார்க்காதீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை அப்படின்னா என்னதுன்னு புரியும். நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா காலத்தோட கையில் தான் இருக்கும். அது நடக்க வேண்டிய டயத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் தெரியாமல் ஒரு சில பேர் இன்னும் இருட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நினச்ச விஷயம் நடக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கத்தோட எப்போ உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு நினச்சி நீங்கள் சந்தோஷமாக அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் தான் அது உங்களை சேரும். இதுவே இல்லை எனக்கு நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்காகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கூட உங்களை கைமீறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே தெளிவாக இருங்க. வாழ்க்கையில் எது நடக்குமோ நடந்துருமோ அப்படின்னு பயத்தோடு வாழ்கிறத விட எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் உங்களுக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். உங்களுக்கு முடியாத விஷயங்களுக்கு காரணங்களை தேடாதீங்க. காரணம் ஒன்று சேர்ந்தா பொய் அந்த இடத்துல உருவாகும். உண்மை ஒன்று சேரும்போது தான் நேர்மை அந்த இடத்துல உருவாகும். உங்களோட இலக்க நோக்கின உழைப்பில் எப்போதுமே நேர்மையாக இருங்க. நிச்சயம் எல்லாத்துக்கும் காலம் ஒரு முடிவை கொடுக்கும். இது மாதிரி நல்ல அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்